வணக்கம். என்ற அதிகாரம் 26 புலால் மறுத்தல். தன்னுன் பெருக்கற்கு தான் பிரிது ஊனுண்பான் எங்கனம் ஆளும் அருள். தன்னூன் தனது உடம்பு பெருக்கற்கு வளர்ப்பும் பொருட்டு, தான் பிரிது தான் மற்றது ஊன் உடம்பு உண்பான் தின்பான் எங்கனம் எப்படி ஆளும் நடத்தும் அருள். அருள் தனது உடம்பை வளர்ப்பதற்காக மற்றொரு உயிரை கொன்று அதன் புலாலை தின்பவன் எப்படி கருணை உள்ளம் உடையவனாக இருக்க முடியும்? பொருளாட்சி போற்றாதற்கு இல்லை, அருளாட்சி ஆங்கில்லை ஊன் தின்பவர்க்கு. பொருள் உடைமை ஆட்சி மேலாண்மை போற்றாதற்கு பாதுகாப்பவர்க்கு இல்லை கிடைக்காது. அருளாட்சி அருள் ஆளுதல் ஆங்கில்லை அதுபோல இல்லை. ஊன் உடம்பு தின்பவர்க்கு உண்பவர்க்கு. பொருளை போற்றாதற்கு அதன் காத்து அதனால் கிடைக்கும் பயனை அனுபவிக்க இயலாது. அதுபோல புலால் மறுத்தலை மேற்கொள்ளாதவர்க்கு அருளின் ஆட்சி செய்யும் பேறு கிடைக்காது. படை கொண்டார் நெஞ்சம் போல் நன்றுக்காது ஒன்றன் உடல் சுவை உண்டார் மனம். படை கொலைக்கருவி கொண்டார் பெற்றவர் நெஞ்சம் உள்ளம் போல நன்று நல்லது ஊக்காது ஊக்கம் கொள்ளாது ஒன்றினுடைய உடல் உடம்பு சுவை உண்டாவர்கள் மனம் உள்ளம். கொலைக்கருவியை கையில் எடுத்தவரிடம் நெஞ்சம் அறச்செயல்களில் ஆர்வம் காட்டாது. ஒன்றன் உடல் சுவையை உண்டவனது மனம் புலால் மறுத்தலை நினையாது கொலை செய்பவர்களையே செய்யும் முயலும். அருள் அல்லது யாதெனின் கொல்லாமை கோரல் பொருள் அல்லது அவ்வூன் தின்னல். அருள் அல்லது அருள் ஆகாது யாதெனின் அது என்றால் கொல்லாமை கொள்ளை செய்யாதிருத்தல் கொலை கொள்ளுதல். பொருள் அல்லது பொருள் ஆகாதது அவ்வூன் தின்னல் அந்த உடம்பு தின்னுதல். பிற உயிர்களை கொல்லாமை என்பது அறச்செயலான அருளுடைமை ஆகும். உயிர்களை கொள்ளுதல் என்பது அறலற்ற தீமையான செயலாகும். கொல்லாதான் புலால் உண்பது பொருளற்ற கேடும் செயலாகும். உண்ணாமை உள்ளது உயிர்நிலை ஊனுண்ண அண்ணாத்தல் செய்யாத அலறு. உண்ணாமை ஊன் உண்ணாதிருத்தல் உள்ளது இருக்காது உயிர்நிலை உயிரால் நிற்கப்படுவது. ஊன் உடம்பு உண்ண தின்ன அண்ணாத்தல் வாய் திறத்தல் செய்யாது அலறு நகராம். பல உயிர்களில் வாழும் புலால் மறுத்தல் என்ற அறமே உதவி புரிகின்றன. பிற உயிர்களின் ஊனை தின்பவன் தீய செயல்கள் விழுங்கி விடுவ சொல்லால் அவனியே தப்பிவிடாமல் அழித்துவிடும். திணற் பொருட்டால் கொள்ளாது உலகனின் யாரும் விலை பொருட்டால் ஊன் தருவாரில். திணை பொருட்டால் தின்பதற்கு கொள்ளாது கொலையை செய்யாது உலகு மக்கள் எனின் என்றால் யாரும் எவரும் விலை பொருட்டால் விற்பதற்கு ஊன் உடம்பு தருபவர் இல்லை. புலால் உண்பதற்காக எந்த உயிரையும் உலகத்தார் கொலை செய்யாதிருந்தால் அந்த கொலையால் கிடைத்த ஊனை விலை கொடுத்து வாங்குபவரும் விற்பவரும் இருக்க மாட்டார்கள். உண்ணாமை வேண்டும் புலால் பிரிது ஒன்றன் புன்னது உணர்வார் பெறின். உண்ணாமை வேண்டும் தின்னக்கூடாது புலால் ஊன் இறைச்சி பிரிது மற்றது ஒன்றினுடையது புன் அது உணர்வார் அறிவார் பெறின் நேர்தலால். புலால் என்பது கொல்லப்பட்ட ஒரு உயிரின் புண். தனது உடலில் புண் ஏற்பட்டது இருந்தால் அவனுக்கு இயல்புடைய மனிதன் பிற உயிரினது புண்ணை தின்பது இழிந்த செயல் என்பதை உணர வேண்டும். செயிரின் தலைப்பிரிந்த காட்சியார் ஒன்னார் உயிரின் தலைப்பிரிந்த ஊன். செயிரின் குற்றத்தினின்றும் தலைப்பிரிந்த நீங்கிய காட்சியார் தோற்றத்தார் உண்ணார் உண்ணமாட்டார். உயிரினின்றும் தலைப்பிரிந்த நீங்கி வந்த ஊன் உடம்பு. குற்றமற்ற தெரிந்த அறிவுடையோர் மனிதர்கள் விலங்குகளின் உயிரை அகற்றி பிணமாக்கப்பட்ட பின் அந்த பிணத்திலிருந்து கிடைத்த புலாலை உண்ணுவதற்கு பயன்படுத்த மாட்டார்.
அவி சொரிந்து 1000 வேட்டலில் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று. அவிக்கப்படுவது சொரிந்து பெய்து 1000 வேட்டலில் 1000 கேள்விகள் செய்தலை விட 1000 வேள்விகள் செய்வதை விட ஒன்றினது உயிர் செகுத்து கொன்று உண்ணாமை உண்ணாதிருத்தல் நன்று நன்மை. நோய் முதலிய வாசனை திரவங்களை நெய் முதலிய வாசனை திரவங்களை பெய்து 1000 வேள்விகளை செய்து கிடைக்கும் பயனை விட ஒரு உயிரை கொன்று அதன் ஊனை உண்ணாமையால் ஏற்படும் பயன் நன்றாகும். கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும். கொல்லான் பிற உயிர்களை கொல்லாதவன் புலாலை இறைச்சியை மறுத்தானை நீக்கிய கை கூப்பிட்டு எல்லா அனைத்து உயிரும் தொழும் வணங்கம். புலால் உண்ணுவதற்காக எந்த உயிரையும் கொல்லாதவனையும் புலால் மறுத்தலையும் கடைபிடிக்க அறவழியில் வாழ்பவனையும் உலகத்தார் வாழும் எல்லா உயிரினங்களையும் போற்றி வணங்கும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.